கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் தேவ சித்தத்தை செய்யவில்லை. யுத்தத்திலும் சரி, தேவ வார்த்தையிலும் சரி, தேவ பார்வையில் அருவருப்பாய் நடந்து விட்டான். தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை அவன் செய்து கொண்டு வந்தான். அவன் மந்திரம் சூனியம் பார்க்கறது அவனுக்கு பிடிக்கும். ஆனால் தேவனுக்கு அது பிடிக்காது. தேவனுக்கு அது எல்லாம் அருவருப்பாய் தோன்றியது. தேவன் அவன் கிட்ட நிறைய தடவை ஆண்டவர் சொல்லி பார்த்தார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்குமே அவன் செய்யவில்லை. யுத்தத்தில் இது எல்லாம் சங்கரி என்று சொன்னார். அவன் நல்ல கொடுமையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் முழுசுமாக கேட்கவில்லை. அவனுடைய இஷ்டத்துக்கும் எல்லாவற்றையும் செய்தான். அதே மாதிரி பலி யார் செலுத்தணுமோ, ஆனால் இவன் போய் முன்னாடி போய் செலுத்தினான். இது எல்லாமே ஆண்டவர் பார்வைக்கு அவன் அருவருப்பாய் எல்லாவற்றிலும் நடந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவருக்கு எது பிரியம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை வாசிங்கள். தேவ வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, அந்த வார்த்தைப்படி நாம் கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத மந்திர சூனிகள், இதெல்லாம் தூசியம் நாள் பார்க்கறது, சன்னத்து, இதெல்லாம் நீங்கள் தேடி நாடாதீர்கள். இது ஆண்டவருடைய பார்வைக்கு முற்றிலுமாய் அருவருப்பானது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை நாம் அருவருப்பாய் பார்க்குறோன்னா எதை பார்ப்போம் யோசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களை அருவருப்பாய் பார்க்குறார்களாம். அதை நீங்கள் புரிந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.